ஹாய் ஹலோ கைஸ், நம்ம அண்ணன் சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவோ பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, நம்ம அண்ணன் எப்படி ஸ்கெட்சு போட்டு பக்காவாக இந்த சாத்தி முகத்தை நடக்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த சமயத்தில் நடக்க போகுதுங்க. ரம்யா விருப்பப்பட்டெல்லாம் நம்ம சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வரலை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த முட்டாள் சரவணனுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவங்க அம்மா செம்பகத்துக்கு பார்த்தோன்னா அது தெரியதே கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ ரம்யா நம்ம பக்கம் தான், அவளை வச்சு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பழி வாங்கிடலாம், நாம் தான் இனிமேல் பார்த்தோன்னாக்கா இந்த வீட்டில் ராஜகம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா நம்ம செம்பகத்துக்கும் சரி இந்த சரவணுக்கும் சரியான ஆப்பை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சாந்தி முகத்தில் பார்த்தோன்னாக்கா நம்ம சரவணன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம பொண்டாட்டி கூட பார்த்தோன்னாக்கா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, நம்ம ரம்யா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீ பார்த்தனாக்கா என்கிட்ட தேவையில்லாத நடந்துக்குது, இந்த படத்தில் வர்ற மாதிரியெல்லாம் என்கிட்ட நீங்கள் பண்ணவே கூடாது, நான் பார்த்தனாக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இருந்தாலே இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என் கையில் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு பேசும்போது நம்ம சரவணனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் அதை மீறி அத்துமீற பார்த்தாரு, ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னமோ பார்த்தீங்கன்னா கன்னத்தில் ஒரு அறை மட்டும்தான். ஏன் நம்ம அண்ணன் பார்த்தனாக்கா இப்போ அந்த ரூமை கொடுத்தது நாங்கன்ற காரணம் தெளிவாக இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம அண்ணன் பண்ண சூப்பர் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முக்கியமாக நம்ம ரம்யாவுக்கு இதுக்கப்புறம் பல அடிகள் விழப்போகுது. முக்கியமாக இந்த சரவணனும் சரி இந்த செம்பகத்துக்கும் சரி இனிமே பொட்டி பம்பா இந்த ரம்யா கிட்ட அடங்கி தான் இருக்கணும். இந்த கார்த்திக்கும் அண்ணமும் பார்த்தனாக்கா இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தாலே போதிக்கும். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வச்சுருவாங்க. நம்ம கார்த்திகை பழி வாங்குறதா நம்ம அண்ணத்தை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தனாக்கா யானை தலைமையில் தானாக மண்ணவாரி போட்டுக்கின்ற மாதிரி தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. போக போக நம்ம அண்ணமும் நம்ம கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல மாட்டாங்களா, எப்போ தான் நம்ம அண்ணத்துக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரவணை என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம ரம்யா கையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்த பொண்டாட்டின்னு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பாசத்தை அவரோட ட்ராமாவை எல்லாத்தையும் கலந்து கொட்ட பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ரம்யா அடிப்பணைய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரவணனுக்கு செருப்படியும் எல்லாமே வாங்குறத நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. எதனாலனாக்கா நம்ம சரவணன் அந்த அளவுக்கு இந்த அன்னத்தையும் இந்த கார்த்திகையும் பள்ளி வாங்கணும்னு இதுன்னு இருக்காங்க. இப்போ முதலொரு வழியே பார்த்தீங்கன்னாக்கா கன்னத்தில் அடி வாங்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யா இந்த அடியை கொடுத்துருக்கணுமா இல்லை கட்டை எடுத்து மண்டையை பொழந்துருக்கணுமா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.